வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு நான் சிக்கன் உப்பு கறி, கோழி வச்சு உப்பு கறி ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். ஒரு சூப்பரான ரெசிபி. கறியை விட சிக்கன் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் யூஸ் பண்ணியிருக்கேன். கறிக்கு பதிலாக சிக்கன் சீக்கிரமாக குக்காகவும் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். நான் போன்லெஸ் அண்ட் ஸ்கின்லெஸ் சிக்கன் லெக் பீசஸ் நான் யூஸ் பண்ணுறேன். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கழுவி ஜலடா பாத்திரத்தில் தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு வச்சுருக்கேன். சாம்பார் வெங்காயம், வற்றல் மிளகா, இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, பாதி பூண்டு பொடியாக நறுக்கியிருக்கேன், பாதி பூண்டு முழுசாக யூஸ் பண்ண போகிறேன். கரம் மசாலா தூள், மிளகாய் தூள், மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மிளகு தூளும் யூஸ் பண்ண போகிறேன். சோம்பு, கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நான் மட்டன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ப்ரெஷர் குக்கரை யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு கறி குக் ஆகிறதுக்காக தேவைக்கேற்ப தண்ணி நம்ம கடாயில் சேர்த்துக்கணும். தண்ணி நல்லா கொதிக்க விடணும். அதில் உப்பு சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்த்துக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு ஏன் இந்த இஞ்சி பூண்டு விழுது இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்துருக்கேன்னா அதுலேருந்து பச்சை வடை ஒரு மாதிரி இருக்கும், அது ரெடியூஸ் ஆகும். நீங்கள் என்னோடய க்ரீன் சில்லி மசாலா பேஸ்ட்னா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ரெகுலர் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட யூஸ் பண்ணலாம். நான் இந்த ரெண்டு ரெசிபீஸுமே பேசிக்ஸ் ஆஃப் இண்டியன் குக்கிங் ரெசிபியில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் அபவுட் பேட் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். எதுக்கு நான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி இஞ்சி பூண்டு விழுது நீங்கள் எந்த பார்த்து பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, அதில் கூட நாங்கள் மிளகுத்தூள், சோம்பு சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டை நல்லா கொதிக்க விட்டுட்டாங்க. அதே தண்ணியில் மிளகாய் தூள், மஞ்சள் பொடி, கரம் மசாலா தூளும் சேர்த்து சிக்கனையும் சேர்த்து நல்லா கோழியை வேக வைக்க போகிறேன் மூடி போட்டு. கோழி நல்லா வெந்ததும் அது கலரிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு தண்ணியெல்லாம் வற்ற விட்டுடுங்க. நீங்கள் ஒரு எவ்ரி 30 seconds or 40 seconds ஒன்ஸ் கோழி நல்லா வெந்ததும் கலரிட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணி நல்லா வற்ற வச்சுடுங்க. இப்போ இந்த சிக்கனை எடுத்து ஒரு பிளேட் மேலே வச்சிட போகிறேன். ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் தான் ஃப்ரை பண்ணணும். கோழி இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி போச்சு. எதுக்கு இந்த சிக்கன் போன்லெஸ் அண்ட் ஸ்கின்லெஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, அந்த லெக் பீஸ் சீக்கிரமாக குக் ஆகும். ரொம்பவே ஜூஸியாக, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் சிக்கன் பிரெஸ்ட் வாங்கினீங்கன்னா அது கொஞ்சம் ட்ரை ஆகிடும். சிக்கன் தை போன்லெஸ் அண்ட் ஸ்கின்லெஸ்ன்னு கிடைக்கிறது நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட்டில். அதே வாங்கி நீங்கள் செய்யலாம். நான் இப்போ இந்த சிக்கனை எடுத்து ஒரு பக்கமாக வச்சதும் அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு படப்படன்னு பொரிஞ்சு அடங்கணும். நல்லா அந்த சோம்பு பொரிஞ்சு அடங்குனதும் அதில் பொடியை நறுக்கி வச்சுருக்க பூண்டு, முழு பூண்டு சேர்க்க போகிறேன். இந்த ரெண்டு வெரைட்டியாக நான் எதுக்கு இந்த மாதிரி இதில் பூண்டு சேர்க்குறேன்னா, அந்த பொடியாக நறுக்கின பூண்டுலேருந்து ஒரு மாதிரி ஃப்ளேவர் இருக்கும். முழுசாக பூண்டு நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா அந்த நான்வெஜ்ஜோட அந்த பூண்டு ஸ்வீட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பூண்டு தான் பொறுக்கி சாப்பிடுவாங்க. பெரியவங்க, குழந்தைங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு அந்த பூண்டு தான் பொறுக்கி சாப்பிடுவாங்க மட்டன்லேருந்து. ஏன்னா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ அந்த பூண்டு ஒரு 30 செகண்ட் நான் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு அதில் சாம்பார் வெங்காயம், கருவேப்பிலை, வற்றல் மிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிட்டேன். அந்த சாம்பார் வெங்காயம் வேகணும் இல்லையா, அதுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 3/4 கப்பு தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சிட்டேன். இப்போ இந்த தண்ணி நல்லா வற்றணும். இந்த வெங்காயம் நல்லா வேகணும், தண்ணி வற்றி போகணும். அதுக்கு பிறகு தான் நம்ம இதில் கோழி சேர்க்கணும். இந்த சாம்பார் வெங்காயம், பூண்டு எல்லாம் இந்த தண்ணியில் கொஞ்சம் நல்லா வெந்ததும் அது நல்லா ஸ்வீட்டாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் நல்லா வெந்து போச்சு. இப்போ அதில் கோழி நம்ம வேக வச்சுருக்கிறத நான் சேர்க்க போகிறேன். சேர்த்து எல்லாத்தையுமே ஒரு 2 மினிட்ஸ்க்கு தான் நான் ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த ரெசிபியின் டீட்டெயில் பார்த்திங்கன்னா என்னோடய பிளாகில் இருக்குது. பிளாக் லிங்க் அபவுட் பேட் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் என்னை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.
எல்லா லிங்க்ஸுமே about bar below this video இருக்கும். The same recipe is also posted in YouTube English. YouTube Englishோட லிங்க் கூட about bar below this video போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு above this video நீங்கள் கிளிக் பண்ணலாம். இப்போ இந்த கோழியை வந்து நல்லா ஒரு நிமிஷம் ஃப்ரை ஆனதும் இறக்கி வைக்கிறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நான் வந்து மேலே மிளகு தூள் தூவி ஒரே ஒரு முறை விரட்ட போகிறேன். ஸோ ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபி, ஒரு நொடியில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இந்த சிக்கன் போன்லெஸ் அண்ட் ஸ்கின்லெஸ் லெக் பீஸ், அதாவது தை போர்ஷன் மட்டும் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கி நல்லா பீஸாக கட் பண்ணியே வாங்கிட்டு வாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. நம்ம சாம்பார், ரைஸ், ரசம் எல்லாம் செஞ்சுட்டு இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு சிக்கன் ஃப்ரை நம்ம வச்சு நம்ம பரிமாறினோம்னா வீட்டில் அத்தனை பேரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த சிக்கன் உப்பு கறியை வந்து நான் சர்வ் பண்ணிட்டேன். லைம் ஜூஸ் மேலே புழிஞ்சு நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை திருப்பியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.